நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். சட்டத்தின் தாமதம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ராணுவத்திலிருந்து சட்ட ரீதியில் விலகுவதற்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் 15,000 பேர் விண்ணப்பம். இஸ்ரேலுக்கு பணியாட்களை அனுப்புவதை நிறுத்தப் போவதில்லை என்று விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் தெரிவிப்பு. ஆஸ்வேசும 2ஆம் கட்டத்தில் 84% விண்ணப்பங்கள் கணினியில் பதிவு. பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்கான வருடாந்தம் சுமார் 16 பில்லியன் ரூபாய் செலவு. 6 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமலில். ஸ்லோவாக்கியா பிரதமர் மீது துப்பாக்கிச் சூடு. ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 75 புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாகவும் தெற்காசியாவில் புதிய சட்டங்களை செயற்படுத்தும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அத்துடன் புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அரசாங்கம் திருடர்களை பாதுகாப்பதாக சிலர் குற்றம் சுமத்தினாலும் தற்போதைய அரசாங்கம் திருடர்களை பிடிப்பதற்காக சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஊழல் ஒழிப்பை அரசியல் கோஷமாக பயன்படுத்தும் யுகம் முடிவுக்கு வரும் எனவும் தெரிவித்தார். தெல்தெனிய புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மை சட்டத்தை அமுல்படுத்துவதில் தங்கியுள்ளது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஒரு நாடு என்ற சர்வதேச அங்கீகாரம் சட்ட கட்டமைப்பின் செயற்பாட்டில் அடங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். தெல்தெனிய சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நினைவு பரிசொன்றையும் வழங்கியது. சட்டத்தரணிகளுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இங்கு கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதித்துறையின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துள்ளார். ஒரு நாட்டுக்கு நீதித்துறை மிகவும் முக்கியமானது. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து மக்கள் தவிக்கும் நேரத்தில் இந்த நாட்டை பொறுப்பேற்க யாரும் இருக்கவில்லை. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை ஏற்றுக்கொண்டார். தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதில் பெரும் பங்காற்றியது. அத்துடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் ஒரு நாடு முன்னேற முடியாது. கடந்த 2 வருடங்களில் எமது நாட்டில் சட்டத்தின் ஆட்சி புத்துயிர் பெற்றுள்ளது. சுயாதீன ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு ஊழல், லஞ்ச ஒழிப்பிற்கான புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. நீதித்துறையை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் மோசடி, ஊழல், குற்றச் செயல்களை தடுக்க புதிய சட்ட விதிகள் இயற்றப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீதி, சிறைச்சாலைகள், அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த கால சவால்களில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க முடிந்தது. இந்த நாடு இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் நாம் அனைவரும் அதற்கான கௌரவத்தை அவருக்கு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். சட்டபூர்வமாக ராணுவத்தை விட்டு வெளியேறாமல் ராணுவத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலம் எதிர்வரும் 20ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தெனகோன் தெரிவித்துள்ளார். தற்போது பொது மன்னிப்புக்காக சுமார் 15,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சட்டவிரோதமான முறையில் ராணுவத்தை விட்டு வெளியேறியவர்களின் எண்ணிக்கை 357ஆக காணப்பட்டது. அத்துடன் சட்டவிரோதமான முறையில் சேவையிலிருந்து விலகி மீண்டும் பணிக்கு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 799 என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்களுக்கான காணிகளை விரைவாக வழங்குவதற்கும் சலுகைகளை வழங்குவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க
ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் விசேட குழு ஒன்றை அமைத்துள்ளார். இது ராணுவ வீரர்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தனித்துவமான நடவடிக்கை என்பதை குறிப்பிட வேண்டும் என்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தெனகோன் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் செய்திகள். பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் செய்வதன் மூலம் இஸ்ரேலிய போரை நிறுத்த முடியாது என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சில அரசியல் குழுக்கள் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெறும் நோக்கில் இலங்கை இளைஞர்களின் எதிர்காலத்தினை வீணடிக்க முயல்வதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இஸ்ரேல் நாட்டினால் வழங்கப்படும் தொழில்களை அழிக்க சிலர் முயற்சிக்கின்றனர். சுமார் 40,000 பேரை அதிக சம்பளம் பெறும் தொழிலுக்கு அனுப்ப நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அது நடந்தால் நம் கிராமத்தில் இளைஞர்கள் வெற்றிகரமான பிரஜைகளாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டார். யார் என்ன சொன்னாலும் இஸ்ரேல் நாட்டுக்கு வேலையாட்களை அனுப்புவதை நிறுத்த மாட்டோம் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பகல் உணவு வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஆரம்ப பாடசாலைகள் மற்றும் 100க்கும் குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறித்து ஆராயப்பட உள்ளது. இது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்லி சம்பிக்க ரணவக்க கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். அத்துடன் இத்திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் அறிக்கை கையளிக்குமாறு அவர் குறிப்பிட்டார். வழிவகைகள் பற்றிய குழு அதன் தலைவர் பாட்லி சம்பிக்க ரணவக்க தலைமையில் பாராளுமன்ற குழு அறையில் கூடிய போதே இவ்விடயம் பற்றி கலந்துரையாடப்பட்டது. ஆரம்ப பாடசாலைகளில் மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தின் ஊடாக நன்மை பெறும் மாணவர்களின் தொகை 2024ஆம் ஆண்டு 11 லட்சத்திலிருந்து 16 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது. இதற்கமைய ஒரு மாணவருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை 80 ரூபாவிலிருந்து 110 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்துக்காக வருடம் ஒன்றுக்கு 16.6 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் எனினும் 4 பில்லியன் ரூபாவுக்கான பற்றாக்குறை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் ஹல்துமுல்ல, ஹபுதல, எல்ல, ஹாலியல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடபலாத்த, உடுநுவர, யாட்டினுவர, கேகாலை மாவட்டத்தின் மாவனல்ல, கலிகமுவ, வரகாப்பல, புலத் கொகுபிட்டிய, கேகாலை, தெஹியோவிட்ட, யாட்டியாந்தோட்ட, குருநாகல் மாவட்டத்தின் மாவத்தகம, நூரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, ரத்னபுரி மாவட்டத்தின் கலவான, ரத்னபுரி, பலாங்கொட, எமுல்பே ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்து படகு சேவை நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த படகு சேவை கடந்த 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில் சேவை பிற்போடப்பட்டிருந்தது. இலங்கை அரசாங்கத்தின் ஆலோசனையின் பிரகாரம் தெரிவு செய்யப்பட்ட தனியார் நிறுவனத்தின் ஊடாக இந்த சேவை முன்னெடுக்கப்படும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஆஸ்பேசுமா 2ஆம் கட்டத்திற்கு 4,50,000த்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அவற்றில் 84% அல்லது 3,77,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கணினிமயப்படுத்தப்பட்டுள்ளன. புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 2000 கிராம உத்தியோகஸ்தர்களும் இதற்கு முழுமையான பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
நிவாரண மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் பங்களிக்கும் ஏனைய தரப்பினருக்கு ஒரு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரமும் உடனடியாக அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும். 30 ஆண்டுகால சமூக நல அமைப்பிலிருந்து புதிய முறைக்கு மாறும்போது பழைய முறைப்படி தொடர்ந்து செயல்படுவது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல. உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய முறைகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை ராஜாங்க அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கடந்த சில நாட்களாக நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்குகளும் பதிவாகியுள்ளன. கழுகங்க மற்றும் வலவகங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் எச்சரிக்கை மட்டத்தை விடவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மொரகெட்டிய, மாகுர உள்ளிட்ட பகுதிகளில் சிறு வெள்ளப்பெருக்கு பதிவாகியுள்ளது. எனவே ஆறுகளை அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. உலகச் செய்திகள். ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் மீது பலமுறை துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் உயிருக்கு போராடி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அமைச்சரவை கூட்டம் முடிந்து வெளியில் சென்றபோது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மூலம் உடனடியாக அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார்கள். கடந்த ஆண்டு ஸ்லோவாக்கிய பிரதமராக ரஷ்ய ஆதரவாளராக கருதப்படும் ராபர்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உலகச் செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களை துரிதப்படுத்துமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை குறைப்பதற்காக காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் 7 விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தை குறைக்கும் திட்டம் 3 கட்டங்களின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 65வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. குவாத்திய மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. முதலில் துடுப்படுத்த ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 144 ஓட்டங்களை பெற்றது. 145 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 18.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை தாண்டியது. இதன் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடர்ந்தும் 4வது தோல்வியை பதிவு செய்துள்ளது. சுற்றுத்தொடர் இன்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத உள்ளன. போட்டி இரவு 7:30 ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதியில் சிறிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நேற்று வெளியிட்ட நாணய மாற்று வீதங்களுக்கு அமைய இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு அமைய அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 296 ரூபாய் 74 சதமாகவும் விற்பனை பெறுமதி 305 ரூபாய் 23 சதமாகவும் காணப்பட்டது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
பொருளாதார செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட சில்லறை விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இதில் 11 வகையான பொருட்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ கோதுமை மா 179 முதல் 189 ரூபாய் வரையிலும், 1 கிலோ வெள்ளைச்சீனி 258 முதல் 175 ரூபாய் வரையிலும், 1 கிலோ பருப்பு 288 ரூபாயிலிருந்து 302 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும், வெள்ளை முட்டை 41 ரூபாவிலிருந்து 43 ரூபாவிற்கும் இடைப்பட்ட விலையிலும், சிவப்பு நிற முட்டை ஒன்று 45 ரூபாவிலிருந்து 47 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தில் விரிவடைந்திருக்கும் தளம்பல் காரணமாக நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மத்திய சப்ரகமோ உவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும். மேல் தென் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யலாம். இடியுடன் மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டத்தின் தாமதம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ராணுவத்திலிருந்து சட்ட ரீதியில் விலகுவதற்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் 15,000 பேர் விண்ணப்பம். இஸ்ரேலுக்கு பணியாட்களை அனுப்புவதை நிறுத்தப் போவதில்லை என்று விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் தெரிவிப்பு. ஆஸ்வேசுமா 2ஆம் கட்டத்தில் 84% விண்ணப்பங்கள் கணனியில் பதிவு. பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு வருடாந்தம் சுமார் 16 பில்லியன் ரூபாய் செலவு. 6 மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமலில். ஸ்லோவாக்கியா பிரதமர் மீது துப்பாக்கிச் சூடு, ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.